ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபேஸ் சீரம் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு சூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் என்னென்னா மினிமலிஸ்ட். இது வந்து நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சிஸ்டர் மேரேஜ் அப்போது வாங்கினது விட்டமின் சி சீரம் தான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன். இந்த மினிமலிஸ்ட் சீரம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பாக்ஸ்லேயே பின்னாடியே கொடுத்துட்றாங்க கிளியராக. அப்புறமா வந்துட்டு இந்த சீரம் பிஹெச் பேலன்ஸ் உள்ள சீரம். நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஹெச் பேலன்ஸ். அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஹெச் பேலன்ஸோட வேல்யூ. நமக்கு டவுட்டாக இருந்தால் லிட்மஸ் பேப்பர் வச்சு பிஹெச் வேல்யூவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன இது ஓக்காகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எத்தில் அஸ்காரிக் ஆசிட் அப்படின்றது விட்டமின் சியுடைய ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம். அந்த ஃபார்ம்லேருந்து இந்த விட்டமின் சி சீரம் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றனால இதோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும் இதோடைய ரிசல்ட். நான் இது வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் டோட்டலாக யூஸ் பண்ணிட்டேன். 2 இயர்ஸாக வந்துட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஆக்சுவலாக வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணலை. ஃபங்க்ஷனாக அக்கேஷனுக்கு போகிறப்போ சீக்கிரம் காலி ஆகிடும் அப்படின்றதுக்காக அக்கேஷ்னலாக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு இந்த சீரம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இதில் வந்துட்டு என்ன ரிசல்ட் அப்படின்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்கிது. ஒரு இலுமினேட்டிங் ஸ்கின் அது மாதிரியான ஒரு க்ளோ கிடைக்கிது. மார்னிங் டைம் யூஸ் பண்ணாலும் அது மாதிரி நல்ல ஒரு க்ளோ நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க சின்ன சின்ன ஸ்பாட்ஸு அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கிளியர் ஆகிடுது. பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறப்போ அது எல்லாமே கிளியர் ஆகிடுது. நல்ல ஒரு க்ளோ. இப்போ நம்ம போய் ஃபேஷியல் பண்ணுறோம், ஐ மீன் ஃபேஷியல் மீன்ஸ் க்ளீனப்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மேக்கப் போட்டால் நம்ம ஃபேஸில் என்ன ஒரு க்ளோ இருக்குமோ அந்த க்ளீனப் பண்ணுற வேலையை இந்த விட்டமின் சி சீரம் எனக்கு 3 டேஸில் பண்ணிடுச்சு. எல்லாம் லாங் டேர்ம் யூஸ் பண்ணால் அதோட ரிசல்ட் கிடைக்கும் சொல்கிறாங்க. பட் இந்த விட்டமின் சி சீரம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு 3 டேஸில் நல்ல ஒரு க்ளோ, ஷைனிங், நல்ல ஸ்கின் ப்ளம்பியாக இருக்கும். அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னால் இந்த சீரம் மாற்றவே முடியல. 2 இயர்ஸாக இந்த விட்டமின் சி சீரம் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லேட்ரான் நான் வந்துட்டு நியோசினமைட் சீரம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது மினிமலிஸ்ட்டில் அப்படின்றதுக்காக இது வாங்கினேன். இதோட ரிவ்யூ பற்றின டீட்டெயில்ஸை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விட்டமின் சி சீரம் எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த பிராண்ட் வந்துட்டு ஒரு இந்தியன் பிராண்ட். மினிமலிஸ்ட் அப்படின்றது இந்தியன் பிராண்ட். இவங்களோட டேக்லைனே வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது மட்டும்தான். எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து இவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும் இருந்தாலே போதுமானது. நான் எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிவிடுங்க. கிளென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டோனர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் டோனர் அதையுமே இங்கே இதில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. டோனர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. நான் கிளென்ஸ் பண்ணிவிட்டு நான் எப்பயுமே டோனர் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் லைட்டாக வந்து வெட்டாக இருக்க மாதிரி, டோட்டலாக ரொம்ப வெட் கிடையாது, லைட் மாய்ஸ்சரைசர் இருக்கிற டைமில் இந்த விட்டமின் சி சீரம் அப்ளை பண்ணிவிடுவேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுறது. அப்படின்னா தான் வந்து நமக்கு ஸ்கின் வந்து அந்த லாக் பண்ணும். விட்டமின் சி சீரம் ஜஸ்ட்டு சீரம் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டா லாக் பண்ணாது, அது ஸ்கின்லேருந்து வெளியே வந்துடும். அதுக்காக மாய்ஸ்சரைசர் போட்டு லாக் பண்ணிடணும் ஸ்கின்னில். அதுக்கு மேலே டே டைமில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம சன்ஸ்க்ரீன் போடணும். நாட் ஈவன் சீரம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் சன்ஸ்க்ரீன் போடணுன்ட்டு இல்லை. பொதுவாகவே நம்ம என்ன ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ரெகுலர் யூஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நம்ம ஆர்கானிக், நான் ஆர்கானிக், கெமிக்கல் டைப் எந்த ஒரு டைப்பில் ஸ்கின் லைட்டனிங், டர்னிங் அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். சன்ஸ்க்ரீன் இல்லாமல் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப டேன் ஆக்கிடும். விட்டமின் சி சீரமோட ப்ரைஸ் வந்துட்டு 699 போட்டிருக்காங்க. நான் நைக்காவில் வந்து ஆஃபர் போடுற டைமில் வாங்கிடுவேன். ஆஃபர் போடுறப்போ 450 நமக்கு கிடைக்கும். நல்ல ரிசல்ட். நைட் டைம் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நைட் டைம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் கிளென்ஸ் பண்ணிடுங்க ஃபேஸை. அதுக்கப்புறமா இந்த விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு
படுத்துட்டிங்கன்னா மார்னிங் பார்க்குறப்ப நல்ல ஒரு க்ளோ எந்திரிக்கிறப்பமே உங்களுக்கு இருக்கும் ஃபேஸில். அடுத்ததாக நம்ம மினிமலிஸ்டோடைய இன்னொரு சீரம் என்னது அப்படின்னா நியோசினமைட் 10% சீரம். இந்த சீரம் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக வாங்கினது. ஆல்ரெடி வந்து நான் இது 2 பாட்டில் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், விட்டமின் சி சீரம் வேணால் காட்டுறேன். டோட்டலாக இது வந்து காலி, எம்டி இப்படி தான் இருக்கும் பாட்டில் பேக்கேஜு. ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பேக் முடிச்சிட்டேன். சரி, புதுசாக நம்ம வேறு ஏதாவது ப்ராடக்ட் வேறு இதில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நியோசினமைட் வாங்கினது. நம்ம விட்டமின் சி சீரம் வந்துட்டு சன்லைட்டில் அது மாதிரி வைக்கிறப்போ அதில் இருக்க இன்க்ரீடியன்ட் விட்டமின் சி வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அதை வந்து நம்ம திருப்பி அப்ளை பண்ணுறப்போ நமக்கு நோ யூஸ். அதனால் அதை வந்து கூலான ஒரு பிளேஸில் அது மாதிரி வச்சுக்கோங்க. வெயில் எடுத்துகிட்டு போகிறது அது மாதிரி வைக்காதீங்க. மேக்ஸிமம் வீட்டில் இருக்கப்போ ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வச்சுக்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் அதனால தான் பாட்டிலே இதில் வந்து டார்க் கலர்ஸில் கொடுத்துருப்பாங்க சீரம்ஸ்க்கு. விட்டமின் சி சீரம் வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக சன்லைட் படாமல் எப்பயுமே வச்சுக்கணும். அதனால தான் இவ்வளோ நாளும் நான் அந்த பாக்ஸு பேக் எதுவுமே தூக்கி போடலை. இதுக்குள்ளே போட்டு தான் எப்பயுமே வச்சுருப்பேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். மினிமலிஸ்ட்டில் வந்து நியோசினமைட் சீரம் எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இது யூஸ் பண்ணுறப்போ ஃபேஸ் வந்து எனக்கு க்ளோவாக இல்லை. ஒரு மேட் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ஒரு ஃபினிஷ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு க்ளோ தான் கிடைச்சது. இதில் என்ன வாட் இட் டஸ் அப்படின்றதில் நம்மளோட சீபம் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும், பிரைட்டாக்கும், அந்த போர்ஸ் எல்லாம் மினிமலைஸ் பண்ணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் மெயினாக வாங்கினது போர்ஸை வந்து மினிமலைஸ் பண்ணுது இல்லையா, அதை எய்ம் பண்ணி தான் வாங்கினேன். பட் வந்துட்டு எனக்கு போர்ஸ் மினிமலைஸ் பண்ணிச்சா என்னன்னு தெரில. ஒரு தடவை 1 டே நைட்லேயே எனக்கு நிறைய ஃபேஸில் பிம்பிள் வந்துடுது. நிறைய மீன்ஸ் ஒரு 3-4 பிம்பிள். என்னது கிளியர் ஸ்கின்னாக தான் இப்போ இருக்குது. டீனேஜஸில் தான் பிம்பிள் இருந்தது, இப்போ பிம்பிள்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பட் வந்துட்டு இந்த சீரம் அப்ளை பண்ணிட்டு படுத்தேன் அப்படின்னா மார்னிங் இல்லைன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு நிறைய அந்த மாதிரி பிம்பிள்ஸு வர ஆரம்பிச்சிது. அதனால் நான் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 600 போட்டிருக்காங்க. ஆஃபரில் தான் நானும் வாங்கினது. இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது இந்த பாக்ஸ்லேயே எல்லோரும் கொடுத்துருக்காங்க. இந்த பிராண்டோட ரூல் டேக்லைன் உள்ளே இருக்க பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது மேலே இருக்க பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க சேம் தான் வரும். அந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அது மட்டும் மாறும். இதில் ஹீரோ இன்க்ரீடியண்ட்டாக நியோசினமைட் போட்டிருக்காங்க. இந்த விட்டமின் சி சீரமும் சரி, நியோசினமைடும் சரி, ஃப்ராக்ரன்ஸ், சிலிகன்ஸ், பாராஃபின்ஸ், சல்ஃபேட்ஸ், டைஸ், எசென்சியல் ஆயில் எதுவுமே இல்லாத ஒரு ப்ராடக்ட் தான். அதனால் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். நியோசினமைட் மேபி என்னுடைய ஸ்கின்க்கு ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். உங்கள் ஸ்கின் வந்து அது அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒர்க் ஆகுமா இருக்கும். எனக்கு ஒர்க் ஆகலை. இதில் நியோசினமைடில் pH வேல்யூ வந்து மாறி இருக்குது தெரியுதா. 5.5லேருந்து 6.5 வரையும் போட்டிருக்காங்க. இதே விட்டமின் சி சீரமில் பார்த்தீங்க அப்படின்னா pH வேல்யூ 3.8லேருந்து 4.8 வரையும் தான் போட்டிருக்காங்க. மேபி இதுதான் காரணமாக என்னன்றது எனக்கு தெரியல. அந்த pH வேல்யூ வந்து கொஞ்சம் கூடியிருக்கனால, நார்மலாக 7 வரையும் வந்து pH வேல்யூ நம்ம ஸ்கின்க்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு pH வேல்யூ இது. ஆனாலும் இந்த pH வேல்யூ எனக்கு அக்செப்ட் ஆகலையா என்னன்றது தெரியலை. அதனால் நான் இந்த பாட்டில் அப்படியே தான் வச்சுருக்கேன். சரி, ஒரு லாங் கேப் விடுவேன், ஒரு 1-2 வீக்ஸ் விட்டுட்டு திருப்பியும் அப்ளை பண்ணி பார்ப்பேன். அப்ளை பண்ணுறப்போ திரும்பவுமே எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பம்ப்ஸ்லாம் ஃபேஸில் வருது. அதனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணவும் முடியாமல் அப்படியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி விட்டமின் சி சீரம் என்கிட்ட டோட்டலாக காலி. இந்த சீரம் வந்து இது மாதிரி தான் இருக்கும். நியோசினமைட் சீரம் போடுறப்பயே ஒரு மேட் ஃபினிஷ்டாக அந்த மாதிரியான ஒரு லுக் தான் வரும். இதே விட்டமின் சி போடுறப்போ நல்ல ஒரு க்ளோயியாக இருக்கும். அது நான் திருப்பி வாங்கினா உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன்.
உங்கள் ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதுன்றத ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அதை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட் ப்ளஸ் நல்ல ஒரு பிஹெச் பேலன்ஸோட எல்லா பெனிஃபிட்ஸும் இன்க்ரீடியண்ட்டும் நல்ல லெவலில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ட்ரஸ்ட் பண்ணி இந்த பிராண்ட் வாங்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.